அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் ஜென்ரா மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு அரசு என்ன பண்ணுன்னா, தங்களுடைய திட்டங்கள் அதே மாதிரி செயல்பாடுகளை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்கு நிறைய விளம்பரங்கள் பண்ணுவாங்க. தங்களுடைய திட்டம் எதற்காக எப்படி நடைமுறைப்படுத்துது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த விளம்பரங்கள் முக்கியமான பங்கு வகிக்கும். தேர்தல் காலத்தில் இன்னும் அதிகப்படியான விளம்பரங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த விளம்பரங்கள் தான் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சென்று சேருது. ஒரு தலைவராகட்டும், ஒரு திட்டமாகட்டும், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சென்று சேருவதற்கு விளம்பரங்கள் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்படி இருக்கும்போது ஒரு நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இன்றைக்கி ஒரு செய்தி படிக்க முடிஞ்சுது. அந்த செய்தியை தான் அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் லாண்ட்ரி செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, பிரதமர் மோடி அவர் கடந்த பிப்ரவரியிலிருந்து செய்த விளம்பரங்கள் தொடர்பான அந்த விவரங்களை அந்த நியூஸ் லாண்ட்ரி இணையதளம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. நம்ம சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம். உக்ரைனிலிருந்து ஒரு பொண்ணு இந்திய அரசால் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதாகவும், அந்த பெற்றோர்கள்கிட்ட அந்த பொண்ணு ரொம்பவும் மகிழ்ச்சியோடு பேசுகிற மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த வீடியோஸ் பின்னாடி இருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பாக இந்த நியூஸ் லாண்ட்ரி கட்டுரை பேசியிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் 4ஆம் தேதி லல்லு பிரசாத் யாதவ், நமக்கு தெரிஞ்சிருக்கும், பீகாரினுடைய மிக மூத்த தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு குடும்பமே இல்லை, அதனால் மக்களுடைய பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது பாஜக அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் தொடர்பான அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரதமர் மோடியை இவர் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாரு, பிரதமர் மோடிக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் தான் அவருடைய குடும்பம், நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் மோடியினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன அப்படின்னா, மோடிகா பரிவார் அப்படின்னாங்க. அதாவது நாங்கள் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. ட்விட்டரு அதே மாதிரி சோஷியல் மீடியா பலதுலேயுமே கூட மோடிகா பரிவார்னு தங்களுடைய பேருக்கு பின்னால் ஆட் பண்ணாங்க. கடந்த முறை தேர்தல் நடக்கும்போது புல்வாமா தாக்குதல் என்பது நடந்தது. அதில் நம்முடைய இராணுவ வீரர்கள் பலரும் இறந்தாங்க. அதை தொடர்ந்து பிரதமர் மோடி தன்னுடைய பெயருக்கு பின்னால் சவுக்கிதார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதையும் பெரிய கேம்பெயினாக பண்ணாங்க. இப்போ மோடிகா பரிவார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நடந்த கேம்பெயின் தொடர்பாக நியூஸ் லாண்ட்ரி பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இந்த துறையின் கீழே வரக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த மாதிரியான விளம்பரங்களை வெளியிடுறது தொடர்பாக கவனிக்கக்கூடிய துறை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 6 நாளுக்காக மட்டும் 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த விளம்பரங்களுக்காக செலவிட்டிருக்காங்க கூகுள் ஆட்ஸில். வெறும் 6 நாட்களுக்கு இந்த மோடிகா பரிவார் அப்படிங்கிற அந்த விளம்பரங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக 65 லட்சம் ரூபாய் கூகுள் ஆட்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. மார்ச் 9லேருந்து 14 வரைக்கும், அதாவது மார்ச் 4 லல்லு பிரசாத் யாதவ் பேசுகிறாரு, மார்ச் 9லேருந்து 14 வரைக்கும் 2 வீடியோஸை இந்த டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒன்று இந்த நான் முன்பே சொன்ன அந்த பெண் உக்ரைன்லேருந்து திரும்பி வந்ததாக வரக்கூடிய விளம்பரம் ஒன்று, இன்னொன்று இராணுவ வீரர்கள் எல்லாம் மோடியினுடைய குடும்பம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இன்னொரு வீடியோ. இந்த 2 வீடியோவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. தேர்தல் சமயத்தில் எதுக்கு இப்படி ஒருத்தர் தனிப்பட்டவர் அது பிரதமரை இப்படி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தலாமான்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அந்த கேள்வியை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட அந்த கேள்வி எழுங்க. ஆனால் இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 வீடியோ ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட 28 மில்லியன் வியூஸ்க்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று 30 செகண்ட் வீடியோ, இன்னொன்று 1 நிமிஷம் வீடியோ. இந்த 2 வீடியோக்காகவும் அரசு செலவு பண்ணது 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. மார்ச் 1லேருந்து, இதற்கு முன்பு, அதாவது 4 லல்லு பிரசாத் யாதவ் பேசியிருக்காரு, மார்ச் 1லேருந்து 16 வரைக்கும் கிட்டத்தட்ட 379 கூகுள் ஆட்ஸ் தயார் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடிக்காக. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த விளம்பரங்களுக்காக இந்திய அரசு என்பது செலவு பண்ணியிருக்குது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மார்ச் 16 தான் எலெக்ஷன் என்பது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம், செய்தியில் பார்த்தோம். தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 63 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த விளம்பரங்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல இதெல்லாம் வருது. நம்ம மோடிகா பரிவார் மட்டும்தான் பார்த்தோம். மோடிக்கு கேரண்டி, ஹமாரே சங்கப், இது அந்த ஹிந்தி பேராக இருக்குது, வைக்கிறது எல்லாமே ஹிந்தி பேராக தான் வைக்கிறாங்க. ஹமாரே சங்கல்ப்
விக்ஷித் பாரத். நம்ம வாட்ஸ்அப்பில் திடீர்னு ஒரு நாள் காலையில் வாட்ஸ்அப்பில் பிரதமர் மோடி அனுப்புகிற மெசேஜ் மாதிரி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்று வந்து எல்லாத்துக்கும் விழுந்திருக்கும். இதை பார்க்கும்போது அதில் முதல்ல தேர்தல் சமயத்தில் எப்படி இப்படி ஒரு கேம்பெயினை பண்ண முடியும், அதை அரசின் பெயரில் பண்ண முடியும், அரசின் செலவில் பண்ண முடியும்னு பலரும் கேள்வி எழுப்பினாங்க. முதல்ல அந்த மெசேஜில் மோடியினுடைய புகைப்படம் இருந்தது ப்ரொஃபைல் பிக்சராக. அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் இந்திய அரசினுடைய எம்பளத்தை அந்த ப்ரொஃபைல் பிக்சராக அதுக்கப்புறம் மாற்றினாங்க. இதுவும் பெரிய வைரலாக மாறிச்சு. அந்த திட்டத்துக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மஸ்பூத் டு பாரத் மாதா மஸ்பூத் அப்படிங்கிற ஒரு திட்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 2023 இந்த பிப்ரவரி வரைக்கும் செலவு பண்ண தொகை என்பது இந்த ஒப்பீட்டளவில் 74% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன் செப்டம்பர் 2023னா செப்டம்பர் 2023 தான் சந்திராயன் 3 லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ இதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணியிருக்கு. அப்போ பண்ணின செலவை விட 74% இந்த கவர்மெண்ட் பணத்தை பிரதமர் மோடி தன்னுடைய விளம்பரத்திற்காக செலவு பண்ணியிருக்கிறார். முதலே சொன்ன மாதிரி மோடிக்கு கேரண்டி அதுக்கு 11.68 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஹிந்தி பேராக வச்சுருக்கனால வரவே மாட்டேங்குது, நண்பர்கள் பண்ணிக்கணும். மஸ்பூத் பாரத் மாதா மஸ்பூத் அதுக்காக 77.8 லட்சம். ஹமாரே சங்கப் விக்ஷித் பாரத் இதுக்காக 61 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கேம்பெயினுக்காக பண்ணதான், எல்லாமே கேம்பெயினுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அரசு பணம், எல்லாமே அரசு பணம். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் என்ன திட்டத்துக்காக செலவு பண்ணலாம். ஒரு அரசு விளம்பரத்தை திட்டத்துக்காக செலவு பண்ணலாம். ஆனால் எதற்காக ஒரு தனிப்பட்ட நபரை இப்படி ப்ரமோட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு வரைமுறையுமே இல்லாமல் இப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இதை பார்க்கும்போது இருந்தது. அதோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. 2019 24 வரைக்கும் பிரிண்ட் மீடியாவுக்கு மட்டும் 967.46 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. 2018 ஓவரால் மீடியாஸ்க்கும் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் அதிகமாக விளம்பரத்திற்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு என்பது செலவு பண்ணியிருக்கு. நவம்பர் கடந்த 2023 நவம்பர்லேருந்து ஜனவரி இந்த வருஷத்துடைய ஜனவரி வரைக்கும் மட்டும் 12.8 கோடி ரூபாயும் இந்த அரசு என்பது செலவு பண்ணியிருக்கு. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு அரசு திட்டங்களை கொண்டு வராங்கன்னா பல தரப்பு மக்களுக்கும் அது போய் சேரணும், அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படணும், அதை எந்த இடத்துலையும் நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த மோடிக்கு கேரண்டி, மோடிக்கா பரிவார் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன மக்களுக்கு நல்லது கிடச்சிட போதும் அப்படிங்கிற கேள்வி எழுது. இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற மாநிலங்களும் விவகாரமானதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள், திரும்பவும் கேம்பெயினுக்கு உங்களுக்கு பயன்படுங்கிற வகையில் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக வருது. இப்படி பார்க்கும்போது முழுக்க விளம்பரத்திற்காக மட்டும் இந்த அரசு ஏன் இவ்வளவு செலவு பண்ணுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒரு சேர எழுது. மற்ற யாருமே விளம்பரத்துக்கு செலவு பண்ணலை அப்படின்னா கட்டாயம் பண்ணுவாங்க. ஒரு அரசு கணிசமான தொகையை அதற்காக செலவு பண்ணலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க, தேர்தல் நெருங்கி வருது, தன்னை இன்னும் பிம்பத்தை அதிகப்படுத்தி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுவதை மக்கள் தான் கேட்கணும். இந்த கட்டுரை தொடர்பான ரெஸ்பாண்டுக்காக இந்த நியூஸ் லாண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மினிஸ்ட்ரிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்காக ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸை நம்ம போடணும், தனிப்பட்ட செய்தியாக ஒரு பக்கம் செய்தியாக இது இருந்துடக்கூடாதுங்கிறக்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதுவரைக்கும் அவங்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலை, அவங்க அனுப்பின மெயிலுக்கும் இன்னும் ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிறதையும் இந்த நியூஸ் லாண்ட்ரி பதிவு பண்ணியிருக்கு. தொடர்ச்சியாக பேசுவோம், இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.